பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கோம். அதுல இன்றைய நிகழ்ச்சியில மருத்துவர் வந்திருக்காங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் நித்யா வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறது பிசிஓடி தொடர்பாக தான் பேச போறோம். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். உங்களுடைய சந்தேகங்களும் நமது நேரடி நிகழ்ச்சியில வந்து கேள்விகளாக பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம வர்ற நேயர்கள் தயவு செய்து டிவி வால்யூம் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா டாக்டர் ஆலோசனை சொல்றது உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தப்படும். ஓகே, நம்ம டாக்டர் வரவேற்கலாம் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சி நீங்க பிசிஓடி பத்தி சொல்ல போறீங்க. பட் ஏற்கனவே நம்ம நிறைய நிகழ்ச்சியில பிசிஓடி பத்தி ஷேர் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நீங்க நமது நிகழ்ச்சியில ஷேர் பண்ண அளவுக்கும் இப்ப நமது நேயர்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உங்களை வந்து அணுகுறாங்க? ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கே அப்படிங்கிறது. அதை வந்து இதுல நம்ம டீடைல்டா கேட்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் அவங்க கேட்க முடியும். ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரும்போது அவங்க ஃபுல் டீடைல்டும் அதுக்காக கேட்கலாம், அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்காக ரெக்கவரி பிளஸ் அவங்க வந்து ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுங்கிறத நான் சொசைட்டிக்கு தெரியப்படுத்தணும்ன்ற அளவுக்கு விருப்பப்படுற அளவுக்கு இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே டாக்டர், இப்ப நம்ம பிசிஓடி எதனால வருதுங்கிற நீங்க விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. இப்ப பெண்களுக்கு இது எந்த ஏஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து மெனோபாஸுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிடுமா பின்னாடி ஆரம்பிக்கிறதாங்கிறது ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா பிசிஓடி அப்படின்னாலே பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா தமிழ்ல என்னன்னா கருமுட்டை பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள், அததான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரேஸ் அப்படி சொல்றோம். இது வந்து ஏஜ் அட்டன் பண்ண ஏஜ்ல இருந்தே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு பெண் வந்து மூப்படையும் போது அந்த ஏஜ்ல இருந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் வரும் அப்படின்னு இல்ல. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து 12 இயர்ஸ்ல 11 இயர்ஸ்ல இல்ல 14 இயர்ஸ் 15ங்கிறது நார்மல். அதுக்கு முன்னாடி வர்றதுக்கும் சான்சஸ். அந்த ஏஜ்ல இருந்து டில் ஒரு 20-25 வரைக்கும் நார்மலா இருந்தது, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஆஃப்டர் தட் பிஃபோர் டெலிவரி, அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிசிஓடி வந்துருச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பிசிஓடி வந்துருச்சு. அதாவது என்னன்னா ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எந்த ஏஜ்ல வேணாலும் பிசிஓடி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னா ஃப்ரம் 20 to 45 வரைக்கும் எந்த ஏஜ்ல வேணாலும் அவங்களுக்கு வந்து பிசிஓடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னன்னா அந்த ஏஜ்ல ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஃபிளாரப்பா இருக்கும், ரொம்ப ஈஸி டு டேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ், அதனால வரக்கூடிய நீர்க்கட்டிகள், அதனால வரக்கூடிய அறிகுறிகள், அதை தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு சொல்றோம். ஓகே டாக்டர், இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? இல்ல வெளிப்புறமா இல்ல உட்புறமா இல்லைன்னு அறிகுறிகள் வச்சா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது? இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ங்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து அறிகுறிகளை கொடுக்காம இருக்கும். கொஞ்சம் பேருக்கு என்னன்னா ஒரு ஏஜ் பிலோ 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒன்னுடைய அறிகுறிகளே இருக்காது. ஒரு திருமணம் ஆக போகுது, இல்லைன்னா பீரியட்ஸ்ல வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் வருது, இல்லைன்னா ரொம்ப ஹேர் க்ரோத் அதிகமா இருக்கு, ஒரு கழுத்தை சுத்தி ஒரு கருவளையம் வருது, ரொம்ப டல்லா இருக்காங்க, ஸ்லக்கிஷா இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து என்ன டீடைல், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம தேடி போவோம் இல்லையா? அப்ப காரணத்தை தேடி போகும்போது நம்ம ஸ்கேன் எடுப்போம், அது மூலமா தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, தொடர்ந்து இந்த அறிகுறிகளை பத்தி நிறைய விஷயம் பேசுறதுக்கு ஒரு நேயர் வந்துட்டாங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நலம் காக்க நிகழ்ச்சி. என் பேர் வந்து கனிதாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். டாக்டர் பேசுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்க. சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்க. சரி சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசம் பிரெக்னண்டா இருந்து அபாசன் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் நாங்க டாக்டர்கிட்ட போயிருந்தோங்க. அவங்க வந்து அபாசன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்க வேற டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அவங்க வந்து பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. டிவி வால்யூம் குறைச்சிட்டு தொடர்ந்து பேசுங்கம்மா, உங்களுடைய குறைகளை மட்டும் சொல்லுங்க. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் டேட் வந்து பீரியட்ஸ் ஆகிற டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்குங்க. ஓகே ஓகே. இப்ப எவ்வளவு நாளா தள்ளி போகுது உங்களுக்கு? இப்போ டேட் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ 23 நாள் தள்ளி போகுது, ஆனா மறுபடியும் வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பேபி கன்சீவ் ஆயிருக்காங்க, அவங்க வந்து அபார்ட் ஆயிடுச்சது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு. இரெகுலர் பீரியட்ஸ்னால ஒரு
இப்போ ரொம்ப 23 டேஸ்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. பிசிஓடியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிஓடி இருக்கிறது பயப்பட வேண்டாமா நீங்க? உங்களுக்கு irregular periods வந்து பிகாஸ் ஆஃப் பிசிஓடினால இருக்கலாம். பிசிஓடி வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அதை கொஞ்சம் ரெகுலரா மெடிசன் எடுக்கும்போது அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. ஓகேவா? உங்களோட அறிகுறிகளை எல்லாம் கேட்டுட்டு நம்ம அதுக்குரிய மருந்துகளை எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிசிஓடி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குமா. ஓகே, நன்றி. உங்களையும் நினைப்புக்கு நம்ம அறிகுறிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். தொடர்ந்து நம்ம அதை பத்தி சொல்லலாம். ஆக்சுவலா இப்போ அறிகுறிகள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம். ப்ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம். இது வந்து நம்ம அறிகுறிகள் இருந்தா மட்டும்தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். அறிகுறிகள் இல்லை, வேற எதுவும் அறிகுறிகள் இல்லைன்னா நம்ம அதுக்கு தேவையே இருக்காது. நிறைய பேர் வந்து அதாவது பிசிஓடி அவங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கு அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ நமக்கு irregular periods அப்படின்னு நம்ம சொல்ல வந்து பேசிக்கா பிசிஓடியோட மெயின் சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா irregular periods தான். மென்சஸ் வந்து ரொம்ப irregular-ஆ இருக்குன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. பிஃபோர் மேரேஜ் கல்யாணம் பண்ண போறாங்க இல்லைன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை வேணும் அப்படிங்கும் போதுதான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஒரு நேர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நாங்க பானு பேசுறேன். நான் இங்க சென்னையில இருந்து தான் பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைங்கம்மா. ஹலோ, நாங்க பானு பேசுறோம். சொல்லுங்க பானு. பானு, உங்களுடைய பிரச்சனை என்ன? எனக்கு எப்படின்னா இந்த பீரியட்ஸ் வந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்துருது. ஓகேம்மா. அதுவும் இல்லாம எனக்கு வயிறு வலியோட பாத்ரூம் போற இடம் சேர்ந்து வலிக்குது. ஓகே, வயிறு வலி இருக்கு, மோஷன் போற இடத்துலயும் வலி இருக்கு. வலி இருக்கு. மென்சஸ் அப்ப மட்டும் மோஷன் போற இடத்துல வந்து இழுத்து பிடிச்சு வலிக்குது. ஓகே ஓகே ஓகே. நீங்க தண்ணி நிறைய குடிக்கணுமா? சரிங்களா? நீங்க எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க அவரேஜா ஒரு நாளைக்கு? ஆக்சுவலி வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப அதிகப்படுத்துறது ரொம்பவே நல்லது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 to 3 liters மினிமம் குடிக்கணும். 3 litersக்கு கம்மியா குடிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி மோஷன்ல ட்ரபிள்ஸ், வயிறு வலி இது எல்லாமே வர்றது நார்மலான ஒரு விஷயம். நீங்க தண்ணி நிறைய குடிங்க ஒரு 2 daysக்கு. அதுக்கப்புறமும் இந்த வலி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு நீங்க வரலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம உங்களோட டயட் பிளஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஜெயப்பிரியா பேசுறேன். எங்க இருந்துமா? பாண்டியில இருந்து ஜெயப்பிரியா. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஜெயப்பிரியா. ஆக்சுவலா மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகே மேம். ஹலோ, சொல்லுங்க ஜெயப்பிரியா. இல்ல மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஆனா எனக்கு இன்னும் வந்து குழந்தை எதுவும் பொறுக்கல. ஆனா அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. ஒரு 2 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் எதுவுமே எங்க 2 பேருக்குமே செக் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களோட வயது என்ன? என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 26, அவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 28. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏதாவது கன்சீவ் ஆய அபார்ஷன் அந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்ல மேம். இல்ல இல்லையா? நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. டெஸ்ட்லாம் எடுத்ததல்ல நார்மல், எல்லாமே நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்களா நீங்க? மேம் நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்களா? புரியல மேம். நார்மல் ஃபேமிலி லைஃப்ல லீட் பண்றீங்களா? ஆமா மேம், நான் நார்மல் ஃபேமிலி லைஃப் தான். ஓகே. இப்போ பார்த்தா நான் இன்னும் ஜாப்லாம் எங்கேயும் போல, வீட்ல தான் இருக்கேன். ஓகே, உங்களோட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்கம்மா. ஆக்சுவலி வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல, நீங்களும் நார்மலா தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வேற என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களோட மைண்ட்ல ஏதாவது பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அது டிஸ்டர்ப் ஆகும். இல்ல உங்களுக்கு ஒரு செட்டிங் ஆஃப் கவுன்சிலிங் கொடுக்கும்போது யூ ஃபீல் கம்ஃபர்டபிள், த்ரூ தட் யூ கேன் கன்சீவ் நார்மலி. ஓகேவா? உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நேர்ல வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச். ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புக்கு அறிகுறிகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர்? தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். இன்னொரு நேர் கூட வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேகலா மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, டாக்டர் நித்யா இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வந்து மேடம் மேரேஜ் ஆகி 6 years ஆச்சு மேடம். ஓகே. 29 வயசு ஆச்சு மேடம். சரிங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஓகே. பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நார்மல் ஆயிட்டு இருந்து மேடம். சரிம்மா. இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து
பீரியட் வந்து கரெக்டா ஆகுது மேடம். 20 டேஸ்ல 40 டேஸ்ல அந்த மாதிரி ஆகுது மேடம். ஓகே. பிசிஓடி இருக்கா செக் பண்ணீங்களா? இல்ல மேடம், இன்னும் டாக்டர்கிட்ட போகல மேடம். இந்த ஒரு 1 இயரா தான் அந்த மாதிரி இருக்குது மேடம். சரிங்க. அது இல்லாம வந்து பீரியட் வந்து 1 நாள் 2 நாள் மட்டும்தான் இருக்குது மேடம். அது என்ன ரீசன் தெரியல. அது இல்லாம வந்து அதாவது நார்மலா தாம்பத்தியத்துல ஈடுபட்டா வந்து இந்த வெள்ளப்படுதல் வந்து நடக்கும் மேடம் 2 நாள் 3 நாளைக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு அதுக்கு ஓகேமா. ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலரா இருக்கு. ஒன்னு 20 நாள்ல வருது, இல்ல 40 நாள்ல வருதுன்னா அனிமிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பிசிஓடி அதாவது நீர்க்கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஹைப்போதைராய்டிசம், தைராய்டோட லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? மெயினா இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். பிளஸ் நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் நமக்கு இது தெரியும். நீங்க முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. ஓகே. இரும்புச்சத்து உள்ள எந்த டெஸ்ட் பண்ணல மேடம். பாப்பா பிறந்து இப்ப 2 இயர்ஸ் ஆகுது மேடம். அது வரைக்கும் நார்மலா இருந்தது மேடம். ஓகே. இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க வந்து ரொம்ப உணவு பொருட்கள்ல அதிகமா இரும்புச்சத்து இருக்கக்கூடியது காய்கறிகள் கீரைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. உங்களுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே மேடம். அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வரணுமா? கண்டிப்பா அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து அறிகுறி பத்தி சொல்லுங்க டாக்டர். என்ன இருந்தா இப்ப பிசிஓடிக்கு போய் இவங்க எல்லாம் சொன்னது அவங்களுடைய அறிகுறிகள். அது மாதிரி என்ன இருந்தால் வேற என்ன? அவங்களோட பொதுவா நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இரெகுலர் மென்சஸ் தான் சொல்லுவோம். இரெகுலர் மென்சஸ் அப்படிங்கிறது 20 நாட்களுக்கு முன்னாடி வந்தாலோ இல்ல 40 நாட்களுக்கு பின்னாடி வந்தாலோ அதுதான் நம்ம இரெகுலர்னு சொல்லலாம். அதாவது அந்த 20 to 40 டேஸ்க்குள்ள வருது. நார்மலா பீரியட்ஸோட டே வந்து 28 to 30 டேஸ் சைக்கிளோட டேட். 28 to 30 டேஸ்ல எல்லாருக்குமே வராது. ஜஸ்ட் 1 or 2 டேஸ் பிஃபோரோ ஆஃப்டரோ வரலாம். 1 வீக் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வந்தாலும் அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு அதுல ஒரு டவுட், எனக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி வருது இல்ல 5 டேஸ் எப்பவுமே டிலேவா வருது. அது காமனான ஒரு விஷயம். நம்மளோட என்வாயர்மெண்ட், நம்மளோட பாடியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ், நம்மளோட மைண்ட்ல நடக்கக்கூடிய டென்ஷன், வரிஸ், இல்ல புதுசா ஒரு என்வாயர்மெண்ட்க்கு போறோம் இல்ல கிளாஸஸ் ஏதாவது போறோம் அப்படின்னாலும் அதனால பாடியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது காமனான ஒரு விஷயம். அறிகுறியிலேயே இன்னும் நாங்க நிக்கிறோம் டாக்டர். தொடர்ந்து நம்ம அதை முடிச்சிடலாமே. அறிகுறிகள் நம்ம இரெகுலர் மென்சஸ் தான் நம்ம சொன்ன முன்னாடி. அது தவிர அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலி அதிகமா இருக்கும். மென்சஸ் அப்போ ஒவ்வொரு தடவையும் மென்சஸ் அப்போ வயிறு வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், கால் வந்து காஃப் மசில்ஸ் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும், ஒரு வாய்ஸ் வந்து ஹோர்ஸ்னஸ் இருக்கும், ஃபேஸ்ல ஒரு ஹேர் growth இருக்கும், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, நெக் அரவுண்ட் த நெக் வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் ரிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அறிகுறிகள் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஏஜ்ல வந்து டீனேஜ் ஏஜ்ல பிம்பிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா டாக்டர், இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? அந்த கேர்ள்ஸ் பிம்பிள்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கும் அவங்களுக்கு ஃபேஸ்ல. ஓகே, பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா வேணாமா டாக்டர்? இல்ல, நம்ம அந்த பிசிஓடியை சரி பண்ணா மட்டும் தான் அது சரியாகும். நம்ம பிம்பிள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் கிரீம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபேஷியல்ஸோ இல்ல கிரீம்ஸோ யூஸ் பண்ணாலும் அகைன் இது புதுசா வந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் பிசிஓடியை சரி பண்ற வரைக்குமே, ஒன்ஸ் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து அதுவாவே டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, சோ பிசிஓடிக்கு பிம்பிள்ஸ் ஒரு பெரிய ஒரு ரீசன் சொல்லிருக்கீங்க டாக்டர். ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும் பிசிஓடில. அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தின் ஹேர் மாதிரி ஆயிடும். நான் எனக்கு இவ்வளவு நாளா நல்லா இருந்தது, இந்த பிசிஓடி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹேர் ஃபுல்லாவே ஃபால் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஒன்ஸ் அதே மாதிரி பிசிஓடியை நம்ம சரி பண்ணோம்னா மட்டும்தான் ஹேர் ஃபாலையும் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பிசிஓடியை சரி பண்ணலைன்னா என்ன பிரச்சனை, சரி பண்ணா என்ன நல்லது, இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பானுங்க. பானு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேர் பானுங்க. சொல்லுங்க பானு. திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் மாசமா இருக்க 4 மாசம் ஆச்சு. சரிங்கம்மா. அது வந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, அதுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுமா? இல்ல, ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டேன், அதான் ஒரு ப்ராப்ளம் இல்ல சொன்னாங்க. வயிறு வலிச்சுட்டு இருக்க, டியூட்டிக்கு சொல்றாங்க, இங்க இருக்காங்கல்ல வீட்டுக்குள்ள. ஓகே, இல்ல ஸ்கேன் பண்ணதுல பேபி நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? பேபில நார்மலா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்ல சொன்னாங்க. எனக்கு கல் இருக்கு. ஓகே, கல் இருக்கனால சின்ன சின்ன கல்லு தான் இருக்கு. கிட்னில கல் இருக்கு சொல்லிருக்காங்களா? கிட்னில கல் இருக்கு. கல் இருக்கனால சின்ன சின்ன கல் இருக்கனால தண்ணி குடிச்சா வந்துருக்குறாங்க. ஆக்சுவலா தண்ணி நிறைய குடிக்கணுமா நீங்க?
தண்ணி குடிச்சா வாமிட் வருதுங்க. ஆக்சுவலா தண்ணி குடிச்சா வாமிட் வர்றது அது காமன் தான். ரொம்ப நிறைய குடிக்கும் போது தான், ஒரே டைம்ல ரொம்ப நிறைய குடிக்கும் போது அந்த மாதிரி வாமிட் வரும். சரியா? ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு 4 மாசம் ஆகுது. நிமிர்ந்து படுக்கலாமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. படுக்கலாம், நிமிர்ந்து படுக்கலாம், தாராளமா படுக்கலாம். ஒரு குழந்தையோட வெயிட் அதிகமாகும் போது நம்ம நிமிர்ந்து படுக்க கூடாது. ஒரு 5 மாசம் 20 வாரத்துக்கு மேல நான் கொஞ்சம் ஒரு சைடா படுக்கிறது நல்லது. ஆனா 7 months வரைக்குமே நேரா படுக்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு சொல்ல புரியல, நீங்க டிவில சொல்லுங்க. நிச்சயமா. ஆக்சுவலா 7 months வரைக்குமே நேரா படுக்கிறதுனால எந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா 7 months வரைக்கும் 7 monthsக்கு மேல பேபியோட வெயிட் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப வந்து இட் வில் அஃபெக்ட் நம்மளோட பேக்ல உள்ள ஸ்பைனல் நர்வ்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால பேக் பெயின் ரொம்ப அதிகமா வரும். முடிஞ்ச வரைக்கும் 5 months வரைக்கும் நேரா படுத்துட்டு அதுக்கு மேல ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஃபிளாட் ஆகும், கொஞ்ச நேரம் சைட்ஸ்லயும் படுத்துக்கிறது நல்லதுமா. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அவங்களுக்கு ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோன் வந்து கண்டிப்பா நீங்க தண்ணி நிறைய தான் குடிக்கணும். தண்ணி குடிச்சா வாமிட் வருது அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ஒரே நேரத்துல நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 1/2 hour ஒரு இளநீ குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு கொஞ்சம் ஜூஸ் ஃபார்ம்ல குடிங்க. அப்புறம் வாட்டரா குடிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி வாமிட் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டோன் இருக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு அதுக்கு மேலேயும் அறிகுறிகள் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா அதுக்குரிய மருந்துகள் இருக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்ப நம்ம இந்த பிசிஓடியை சரி பண்ணலன்னா என்ன பிரச்சனை, சரி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்? ஆக்சுவலா இப்ப நம்ம பிசிஓடியை சரி பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வராது. மென்சஸ் வந்து ரொம்ப ரெகுலரா வரும். ஒன்ஸ் மென்சஸ் ரெகுலரா வருதுனாலே ஒபிசிட்டி அதுல ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம அறிகுறிகள்ல ஒரு விடுபட்ட என்னன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமா உடல் பருமன் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வெயிட் கெயின் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிசிஓடியை சரி பண்றோம்னா கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம், டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்றோம்னா பிசிஓடியை நம்ம சீக்கிரமே இயர்லியா பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அதோட காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டான டைமுக்கு பிசிஓடிங்கிற பட்சத்துல அதோட காம்ப்ளிகேஷனா சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் ஆகலாம். ஓகே, சோ அப்ப இன்ஃபர்டிலிட்டி நம்ம தவிர்த்துக்கலாம், உடற்பருமன் தவிர்த்துக்கலாம், நம்ம டயபெட்டிஸையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதோட இன்னொரு காம்ப்ளிகேஷன் ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் இன்சுலின் அந்த ஹார்மோன்ஸ்னால அந்த வரக்கூடிய இருதய கோளாறுகள் வர்றதையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். கரெக்டான டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம சரி பண்ணாம விட்டுட்டோம்னா இதெல்லாம் பக்க விளைவுகளா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு டாக்டர். ஓகே, இது வந்து நம்ம கர்ப்பப்பையில மட்டும்தான் வருமா, நீர்க்கட்டிகள் வேற இடத்துல ஏதாவது வருமா? இல்ல, ஆக்சுவலா நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்குள்ள வர்றது பிசிஓடி நம்ம சொல்ல மாட்டோம். கருமுட்டை பையில வருது. கருமுட்டை பையில இருக்கு. கர்ப்பப்பையில இருக்கிறது நம்ம அது வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு. அதையும் நம்ம இன்னைக்கு நம்ம பேசலாம். நம்ம ஒரு நேர் தொடர்ந்து. வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர் துறை பேசுறேன் மேடம். நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சரி மேடம். சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். சரி மேடம். மேடம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது மேடம். ஓகே, சொல்லுங்க ஐயா. மேடம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது மேடம். ஓகே, ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக்அப் பண்ண மேடம். சரி, எல்லாம் நார்மலா இருக்குன்னாங்க. ஓகே, ஆனா இன்னும் இதாகல மேடம். கன்சீவ் ஆகல உங்க வைஃப்? என்ன மேடம்? உங்க வைஃப் பிரெக்னன்ட் ஆகலையா? மேடம் மேடம் ஒவ்வொரு மாசம் இந்த இதாகிறது ஒரு 6 நாள் 7 நாள் ஆகுது மேடம். உங்களோட உங்க வைஃப் கூட்டிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. சரியா? நம்ம டாக்டர் கிட்ட நேர்ல நீங்க பேசும்போது தெளிவா பேசணும். நீங்க பேசுறது வந்து தெளிவில்லாம இருக்குங்கிற பட்சத்துல உங்களுக்கான அறிகுறிகளை நான் சொல்ல முடியாது. நீங்க உங்க வைஃப் கூட்டிட்டு நீங்க நேர்ல வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு. அங்க மேல் டாக்டர்ஸும் இருக்காங்க, ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மூலமா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஈஸியா கன்சீவ் ஆகிறதுக்குரிய வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. அது கூட மருந்தும் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, நன்றி. உங்களினால இப்ப இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. பொண்ணு பேர் நதியாங்க. ஓகே, 2 வருஷம் ஆச்சுங்க. சரி, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டிட்டு இருக்கிறோம். சரி, தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க. சொல்லுங்கம்மா.
கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை வேணும். ஆமா, பொண்ணு பேர் நதியாங்க. சரி, ஸ்கேன் எல்லாம் பண்ணி பாத்துக்கீங்களாமா? லேப்ரோஸ்கோப் பண்ணா இருக்கும் அப்படின்னாங்க, பண்ணினாங்க. ஓகே. மறுபடியும் கருக்குழாய் அடைப்பு இது மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா? அது இருக்குன்னு சொல்லி எடுத்தாங்கங்க. ஓகே. க்ளீன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. இப்ப எவ்வளவு நாள் ஆகுது பண்ணி? இப்போ 3 மாசம் ஆச்சுங்க. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? இருக்குங்க, அது கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊசி போட்டுட்டு இருக்காங்க. சரி சரிங்க. நீங்க 1-2 தான் வளருது அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். 1-2 அதாவது பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? நீங்க அந்த லேப்ரோஸ்கோபி பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ஸ் பிளஸ் இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்திருப்பாங்களே, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்ஸையும் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. சரியா? ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஆனா ரொம்ப பத்தாம டெஃபிஷியண்டா இருக்குங்கிற பட்சத்துல இருக்கிற ஃபாலிகல்ஸ் வச்சு நம்ம எப்படி கன்சீவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் பிளஸ் அவங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளையும் சொல்லலாம். அது கூட மருந்து எடுத்துக்கும் போது அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு கூட்டிட்டு வாங்கம்மா. கண்டிப்பா நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. பாசிட்டிவ் ஹோமியோபதியோட பிரான்ச் உங்களுக்கு எங்க பக்கத்துல இருக்கோ நீங்க நேர்ல வாங்க. கீழே நம்பர்ஸ் இருக்குமா, அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களை. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இது தொடர்ந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கட்டிகள் பத்தி நம்ம பேசணும் டாக்டர். அப்படின்னா என்ன, எப்படி வருது? இப்போ நம்ம பிசிஓடிலயே நம்ம சொல்லிட்டோம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை ட்ரீட் பண்ணுனா இந்த மாதிரி எல்லாம் இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்கேஸ் ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம இப்போ நவடேஸ்ல அரௌண்ட் 100 பீப்புள்ஸ்ல 90 பீப்புள்ஸ் ஆர் ஹேவிங் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ். பிசிஓடிங்கிறது முன்னாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாம இருந்துச்சு. இப்போ நவடேஸ் எல்லாருக்குமே தெரியுது. ஜஸ்ட் கேஷுவலா ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு பிசிஓடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். அது வந்து சாதாரண விஷயமா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கிற வகையில குட் தான். ஆனா அதை ரொம்ப ஈஸியாவும் எடுத்துக்க கூடாது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம ப்ரிவென்ட் பண்றோம்னா பின்னாடி அது டயபெட்டிஸ் ஆகும், இன்ஃபர்டிலிட்டிலயோ இல்ல ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகவோ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு விடாம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பரா அதை ட்ரீட் பண்ணிக்கிறது. இல்ல எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, இதுக்கு மேல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது இல்லாம, குழந்தை பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, அதை இப்போ பிசிஓடி இருக்குன்னா அதனால டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னொரு டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சத்யா மேடம், திருச்சில இருந்து நான் பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க. மேடம், இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து 9 மந்த்ஸ்ல குழந்தை வந்து 9 மந்த்ஸ்ல எனக்கு இறந்துருச்சு. சரிங்கம்மா. வெளியே வந்து அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கன்சீவ் ஆனேன். அதுல வந்து அபார்ஷன் பண்ணிட்டேன். தேர்ட் இப்ப கன்சீவா இருக்கேன். அது ஒரு 3 நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப ஓவரா இருமல் சளி ஓவரா இருக்கு மேடம். 3 மாதங்கள் ஆகுது. 3.5 மாசம். 12 வாரம் இன்னும் ஆகல இல்லையா? இன்னும் ஆகல மேடம். ஓகே. 12 வாரம் முடியலையா? இன்னும் முடியல மேடம். 3 நடந்துட்டு இருக்கு. 3.5 மாசம். ஓகே ஓகே. அப்ப 12 வீக்ஸ் முடிஞ்சிருக்கும்லமா? தெரியல மேடம். அது ஏன்னா 3 தெரியுது, ஆனா 12 வீக்ஸ் என்னன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு செகண்ட் பேபி எதனால நீங்க அபார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பேபி வந்து குழந்தை இறந்ததுமே என்ன வந்து உடனே வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். அதுல இருக்கிற கிளீன் பண்றதெல்லாம் எடுக்கல. செகண்ட் வந்து எதனால இதா இருக்குன்னா, அந்த செகண்ட் வந்து கிளீன் பண்ணாதனால அந்த குழந்தை வந்து தாக்கிருச்சு. அந்த அசட் எல்லாம் குழந்தைய மூச்சு விடாம பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் அபார்ட் பண்ண. துடிப்பு இல்லாம குழந்தைக்கு துடிப்பு இல்ல. ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எவ்வளவு கேப் இருந்ததுமா? ஒரு 2 months 3 months இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இப்போ வந்து நீங்க 3.5 monthsல பிரெக்னன்சில இருக்கீங்க. ஆமா மேடம். உங்களுக்கு இப்போ என்ன டவுட்ல இருக்கு? சளி இருமல் மேடம். ஓவரா சளி இருக்கு, இருமல் இருக்கு. போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அப்பயுமே சளி இருமல் விட மாட்டேங்குது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர்ல ஒரு 10 மிளகு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml ஆற அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் குடிக்கணும். சரிங்க மேடம். ஓகேவா? நம்ம மிளகு கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இத வீட்ல நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற பட்சத்துல நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? வேற ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னாலும் உங்களோட கன்சர்ன் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது தான் சேஃப். இல்ல ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து பிரெக்னன்சில கஃப் அண்ட் கோல்டுக்கு ரொம்ப சேஃபான மெடிசன்ஸ் இருக்கு.
நீங்க இதை எடுத்துக்கோங்க, இந்த மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க, இதுலயே பெட்டர் ஆயிடும். ஒரு 2 to 3 டேஸ்ல நைட் தூங்க போகும்போது மில்க்ல வந்து பெப்பர் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு குடிங்க. இது 2 டேஸ்ல சரியாகலைங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் பிரான்ச்சுக்கு வாங்க. கண்டிப்பா பிரெக்னன்சில சேஃபான ஹோமியோபதிக் மெடிசன் ஃபார் காஃப் அண்ட் கோல்ட் நம்ம கொடுக்கலாம். நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன கேள்வி? அதான் மாசமா இருக்கணும், அதனால அவங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. இப்ப நான் பானு பேசுனதாங்க. சொல்லுங்க பானு. இப்போ என்னங்கிறது வெயிட் எல்லாம் தூக்கலாமா? 4 மாசம் ஆச்சு, வெயிட் எல்லாம் தூக்கலாமா? ரொம்ப வெயிட் தூக்குறது பிரெக்னன்சில நல்லது கிடையாதுமா. தூக்க கூடாதுங்களா? வெயிட் தூக்குறது பொதுவாவே பிரெக்னன்சில நல்லது கிடையாது. நீங்க வெயிட் தூக்கும் போது கீழே லோவர் அப்டமன் மசில்ஸ்க்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுப்பீங்க. அப்படி அந்த ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அங்க உள்ள அது வந்து பேபியை பிடிச்சிருக்கிற வேலையை பார்க்குமா, உங்களோட ஸ்ட்ரெயினை வந்து பேர் பண்ணுமா சொல்லுங்க? அப்படி இருக்கும்போது அது டியராத்துக்கு சான்சஸ் இருக்குல்ல. வெயிட் தூக்குறது நல்லது கிடையாது பிரெக்னன்சில. ஆனா ஒரு ஜஸ்ட் நீங்க ரொம்ப இல்லாம ஒரு 5 kg அந்த அளவுக்கு மட்டும் வெயிட் தூக்கிக்கிட்டா பரவாயில்ல. இங்க கர்ப்பப்பை கட்டி பத்தி நம்ம பேசணும் இல்லையா டாக்டர்? அதற்கான அறிகுறிகள் என்ன? பிசிஓடுக்கும் கர்ப்பப்பை கட்டிகளுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா? இல்ல, ஆக்சுவலா இது ரெண்டுக்குமே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனா கர்ப்பப்பை கட்டிகள் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்குள்ளர வர கட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சைஸ்ல வந்து ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மிளகு அளவு சைஸை விட சின்னதாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அது வளர்ந்து ரொம்ப பெருசா கிலோ வெயிட் போடுற அளவுக்கும் இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கும். அதோட நேச்சர் ஆஃப் கட்டியை பொறுத்து அதுவே ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல ஒரே ஒரு டவுட் டாக்டர், நீங்க பிசிஓடில சொன்ன கட்டிகளும் வந்து வளரக்கூடியதா இல்ல சில அசையும் தன்மை இருக்கக்கூடியதா? இல்ல நம்ம என்ன அப்படி கிடையாது. ஆக்சுவலா பிசிஓடில அப்படின்னா கருமுட்டை பையில நீர்க்கட்டிகள் இருக்கும். இது வந்து நீர்க்கட்டிகள் கிடையாது. வந்து அசையுமா டாக்டர்? இல்ல, ஜஸ்ட் ஆக்சுவலா என்ன, நீர்க்கட்டிகள் கருமுட்டை பையில வரக்கூடிய நீர்க்கட்டிகள் என்ன ஆகும்னா, ஒரு மந்த் நம்ம சைக்கிள் சொல்றோம்ல, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சொல்றோம் இல்லையா, எண்ட் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஃபாலிகல்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகி வரும்போது அந்த நீர்க்கட்டியும் ரப்சர் ஆகி வந்துரும். ஓகே, அகைன் இட் ஸ்டார்ட்ஸ். ஃபாலிகல் ஸ்டார்ட் ஆகும்போது இதுவும் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஃபாலிகல்ஸோட growth இது வந்து சப்ரஸ் பண்றதுனால தான் நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வருது. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா இப்போ ஆனா கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிங்கிறது அது நீர்க்கட்டி கிடையாது, அது ஒரு மஸ்குலர் மாஸ் தான். ஓகேவா? இந்த நீர்க்கட்டி கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகள் வந்து அதோட பகுதியை பொறுத்து அது வேறுபடும். நம்ம சப்மியூகோசல், சப்சீரஸ் அண்ட் இன்ட்ராமியூரல், அதாவது கர்ப்பப்பையினுடைய பாகங்கள் வெளிப்புறம், உட்புறம், இன்டர்மீடியட், அதை பொறுத்து வந்து அதை டிவைட் பண்ணுவாங்க. சப்மியூகோசல்னா உள்ளர, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளர வரக்கூடிய கட்டிகள். அதனால அது வந்து என்ன ஆகும்னா ஜஸ்ட் கரு ஃபார்ம் ஆகி அது வந்து இம்ப்ளான்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கர்ப்பப்பையின் உட்பகுதியில வரக்கூடிய கட்டிகள்னால அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப நிறைய நாள் போகும். மென்சஸ் வந்தது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமே மென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்துச்சுன்னா ஒரு 10 to 15 days வரைக்கும் ப்ளீடிங் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில உள்ள கட்டி இருக்கு, அதனால ப்ளீடிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இன்ஃபர்டிலிட்டி தான் ரொம்ப மெயின் ரீசனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுவே கர்ப்பப்பையின் வெளிப்பகுதியில சப்சீரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவுட் சைடு வால் ஆஃப் த யூட்ரஸ்ல வர்றதுதான் சப்சீரஸ் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அங்க வர்றது என்னன்னா அது பெருசாகும் போது அது நியர்பை ஆர்கன்ஸ் இட் வில் கம்ப்ரெஸ். ஜஸ்ட் இப்படி கர்ப்பப்பை இருக்குன்னா இதுக்குள்ளர வருதுன்னா இதுக்கு முன்னாடி பிளாடர் இருக்கும், இதுக்கு பின்னாடி ரெக்டம் இருக்கும். அதாவது பிளாடர்னா ஜஸ்ட் இல்ல யூரின் பேக். யூரின் அது வந்து இது பெருசாகும் போது முன்னாடி இருக்க யூரின் பேக் போய் இது பிரஸ் பண்ணும். அப்போ ஃப்ரீக்வெண்டா யூரின் போய்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒன்ஸ் யூரின் போய் முடிச்சாலும் அவங்களுக்கு யூரின் போய் முடிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, ஏதோ சம்திங் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஒரு நீங்க இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் சிவகங்கை பேசுறேன் மேம், சிவகங்கையில இருந்து. நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. ஏஜ் வந்து 23. ஓகே. அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 3 months டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ரெகுலரா பீரியட் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு 3 months ஆகிட்டு இருந்துச்சு. இது 4th month, இந்த மந்த்துக்கு வர வேண்டிய பீரியட்ஸ் இன்னும் வரல. சரி, அது என்ன ப்ராப்ளம் மேம்? தொடர்ந்து ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருந்து இப்படி இல்ல, இப்போ நீ இந்த மந்த் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் பிரெக்னன்சி முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். இல்ல மேம், அன்மேரிட். ஓ சாரி.
ஆக்சுவலி பீரியட்ஸ் வரல அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கம்மா நீங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 60 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். 60 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரல அப்படின்னா உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. பிகாஸ் என்னன்னா இப்போ நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் மெடிசன் எடுத்துக்கிறப்போ அது ரெகுலரா இருக்கும். மெடிசன் நின்னதுக்கு அப்புறம் இரெகுலரா வருதுன்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ரைட்? அதனால கண்டிப்பா நம்ம அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம சரி பண்ணணும். ஆஃப்டர் மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரெகுலரா வரணும்னா நீங்க ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப சேஃப். உங்களுக்கு வந்து இதனால பின்னாடி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வராம சேஃபான மெடிசன்ஸ் இருக்கு. ஓகேவா? உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. நன்றி உங்களின் அழைப்புக்கு. கர்ப்பப்பை கட்டிகள் பத்தி பேசியிருந்தோம். நடுப்புறத்துல வந்தா என்ன மாதிரி பிரச்சனை? வெறும் அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவுட்டர் லேயர்ல வந்து சப் சீரியஸ் ஃபைப்ராய்ட், அது முன்னாடி இருக்கிற பிளாடர் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, பின்னாடி இருக்கிற ரெக்டமையும் அஃபெக்ட் பண்ணும். ரெக்டம் அஃபெக்ட் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பின்பகுதியில இருக்கக்கூடிய ஸ்பைனல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது பேக் பெயின் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ வந்து இந்த வெறும் கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகள்னால யூரினரி கம்ப்ளைண்ட்ஸும் வரும், மோஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நர்வ் கம்ப்ளைண்ட்ஸும் வரும். இப்போ அதனால வரக்கூடிய அறிகுறிகள் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு நேயர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேசுறேன் டாக்டர். ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். மேம் எனக்கு 2.5 years ஆகுது மேம் மேரேஜ் ஆகி. ஓகே, உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் தெளிவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ. ஓகே, உங்க தொடர்புல இல்ல டாக்டர். இப்போ வெளிப்புறத்துல வர்றதுனால நர்வ் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுங்க. நடுப்புறத்துல பிட்வீன்ல இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னர் லேயருக்கும் அவுட்டர் லேயருக்கும் இன் பிட்வீன்ல வரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ். அப்படி அங்க வர ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா the whole uterus will rupture. ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் திங் அப்படின்னு சொல்லுவோம். சோ நடுப்புறம் வர்றது ரொம்ப டேஞ்சரஸ். எஸ், ஆக்சுவலா இப்போ நமக்கு இன்டர்னலா இருக்கு அப்படின்னா சர்ஜரி பண்ணி சில டைம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்டர்னலா இருக்கறனால ரிமூவ் பண்றது. இன் பிட்வீன்ல இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றது கஷ்டம் இல்லையா? இன்டர்னலாவும் பாதிக்கும், எக்ஸ்டர்னலாவும் பாதிக்கும். அப்போ அந்த ஹோல் யூட்ரஸையுமே எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு வருதுன்னா அதை நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்து மெடிசன் எடுத்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஆக்சுவலி ஃபைப்ராய்ட்ஸ்க்கு சர்ஜரிஸ் இல்லாம ஹோமியோபதியில ரொம்பவே நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஆனா டாக்டர், இப்ப நீங்க வெளிப்புறம் வர்றது நீங்க பேக் பெயின் அதுகளை வச்சும், உள்புறம் வர்றது வயிறு வலி வச்சும் இருக்குங்க. நடுப்புறம் இருக்குங்கிறது எப்படி, என்ன அறிகுறி? நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் நடுப்புறத்துல இருக்கிறது. வெளியில வந்து அறிகுறிகள் அதிகமா இருக்காது. ஆனா அதனால இன்ஃபர்டிலிட்டி தான் அதோட காம்ப்ளிகேஷன் ரொம்ப அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உள்ளர கர்ப்பப்பையினுடைய உட்பகுதியை ரொம்ப கம்மி பண்ணிடும். வெளியில எக்ஸ்பேண்ட் ஆகாது, உள்ளர தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன் பிட்வீன்ல இருக்கிறதுனால உள்ள ரொம்ப சின்னது படுத்தும் போது வந்து கரு ஃபார்ம் ஆன கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகுறத அது ப்ரிவென்ட் பண்ணிடும், தடுக்கும். அதனால இம்ப்ளான்ட் ஆகாது, இன்ஃபர்டிலிட்டி தான் வரும். அதனால பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே டாக்டர். இப்ப இது வந்து இந்த ஏஜ்க்கு வரும் கர்ப்பப்பையில கட்டிகள் எல்லாம் இந்த ஏஜ்ல அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இப்ப நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆன பிறகு செகண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு இருக்கு. சோ செகண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன் அமையும். எஸ், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரியான கர்ப்பப்பை கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே டாக்டர். சரி, இப்ப இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கிறோம், இதை தவிர எக்ஸசைஸா, டயட்டா, என்ன மாதிரி முறைகள்ல அவங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஆக்சுவலா இப்போ ஜென்ரலா வந்து கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகளுக்கு பெரிய ரீசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹெரிடிட்டரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மிஸ்செலேனியஸ் காசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த ரீசன் வேணாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது அந்த கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகளுக்கு அந்த பர்சன் காரணம் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இது வந்து இந்த காரணத்தினால வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த அறிகுறிகள் இருந்தும் ஆக்சுவலி இதோட அறிகுறிகளை நம்ம இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டி பிளஸ் ரொம்ப ப்ரொலாங் ப்ளீடிங், நமக்கு யூரினரி கம்ப்ளைண்ட்ஸ், மோஷன் கம்ப்ளைண்ட்ஸ், நர்வ் கம்ப்ளைண்ட்ஸ், பேக் பெயின் எல்லாமே வரும். இது இல்லாம ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ நம்ம இதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணல அப்படின்னா டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. அந்த கட்டிகள்ல சில ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அது வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும்போது அதனால டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சுகர் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது ரொம்ப மேஜர். இதையும் நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஃபுட் இன்டேக் அண்ட் ப்ராப்பர் திங். இப்போ சிலருக்கு வந்து கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகள் வந்து கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. இப்போ நவடேஸ்ல கர்ப்பப்பையில கட்டி இருக்கா உடனே சர்ஜரி பண்ணிடுங்க அது கேன்சரா மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. ஆனா கர்ப்பப்பை கட்டிகள் 50% கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஒரு 10 to 20% தான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னா அது இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பார்த்து அதை சரி பண்றோங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த கட்டியை நம்ம ஃபுல்லா ரிக்ரெஷ் பண்ணிடுறதுக்கான சான்சஸே இருக்கு. அது வந்து கேன்சரா மாறுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாம ஒன்ஸ் நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதை குறைக்கிறது நல்லது. ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சத்யா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு. டாக்டர் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. என் பேர் சத்யா. ஓகே. எனக்கு 28 ஆச்சு வயசு. ஓகே. எனக்கு வந்து 10 இயர்ஸ் பிளட் வந்து கட்டியா வருது. மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்போ? ஆமா. ரொம்ப ரொம்ப நிறைய வருமா இல்ல கொஞ்சம் தான் வருதா? நார்மலா தான் வரும். இந்த 1 இயரா மட்டும் 7 days 8 days. எவ்வளவு பேட்ஸ் சேஞ்ச் பண்றீங்க பர் டே? புரியல. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேட் சேஞ்ச் பண்றீங்க? ஒரு 2 தான். 2 பேட் தான் சேஞ்ச் பண்றீங்க. ஆக்சுவலா கட்டியானா ரொம்ப பெரிய கிளாட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை பயப்படணும். இல்ல ரொம்ப ஸ்மாலா ஒரு பீனட் சைஸ் தான் வருது அப்படின்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிடலாம். ஓகே. ஓகேவா? பீனட் சைஸ் வரும்போது அதை விட பெருசா வருது, ரொம்ப கட்டியா வருது அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கர்ப்பப்பையில நம்ம நீர் கட்டிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கிளாட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு இது ரொம்ப கண்டினியூஸா வருது அதனால கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ப்ளீடிங் ரொம்ப நிறைய இருக்குன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. கண்டிப்பா அதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம அதை நார்மல் கொண்டுட்டு வந்துடலாம். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்க ப்ராப்ளம் வருமா? இல்லம்மா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். சரியா? ஓகே. நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நேர்ல வாங்க. கண்டிப்பா நம்ம அதை மெடிசன்ஸ் கொடுக்கறது மூலமா அதை சரி பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நன்றி. உங்களின் நிலைப்புக்கு கட்டிகள் பத்தி பேசும்போது ஒரு டவுட் டாக்டர், ஒரு கட்டி தான் வருமா இல்ல பல கட்டிகள், ஒன்னு மல்டிபிள்? ஆக்சுவலா ஃபைப்ராய்ட் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிருக்கலாம். ஒரு கட்டி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சீட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப குட்டி குட்டியா நிறைய கட்டிகள் இருக்கு. பரவாது இல்ல டாக்டர்? இல்ல, அதாவது பரவுது அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளாரையே தான் ஸ்ப்ரெட் ஆகும், வெளியில வராது. ஆக்சுவலா கர்ப்பப்பைக்குள்ள ஒரு சின்னதா ஃபார்ம் ஆகி நிறைய வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதே மாதிரி நிறைய குட்டி குட்டியா இருக்கிறதும் எல்லாமே பெருசாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே பெருசாகும் போது இந்த டோட்டல் மாஸ் ஒரு மல்டிபிள் ஃபைப்ராய்ட் ஆக்சுவலா 2க்கு மேல நிறையனா ஒரு 10 அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு 2க்கு மேல 3, 4, 5 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒன்னொன்னா ரிக்ரெஸ் பண்றது தான் நல்லது ரொம்பவே. ஓகே. ஒரு நேர் டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து ஆக்சுவலா எஸ் இதனுடைய பின்விளைவுகள் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் இல்லையா? இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல பீரியட்ஸ் வந்து ரொம்ப நிறைய நாள் போகுது, அதாவது ஒரு 3 daysல 5 daysல முடியாம அதுக்கு மேல நிறைய போய்கிட்டே இருக்கு. இப்ப கிளாட்ஸ் வந்துட்டே இருக்கு, ரொம்ப 10 நாள் வரைக்கும் நிறைய ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேட் மேல சேஞ்ச் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா இனிஷியல் டேஸ்லயே நம்ம ஸ்கேன் பண்ணி யூட்ரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம அப்படி செக் பண்ணும்போதே ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தெரிய வரும். ஃபைப்ராய்ட்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போதே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை ரிக்ரெஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம அதை ரிக்ரெஸ் பண்ணி மெடிசன்ஸ்லயே கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். அதுதான் ரொம்ப ஹேண்ட்லிங்ல முக்கியமான விஷயம். நம்ம கட்டி இருக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம், இல்ல நமக்கு ப்ளீடிங் இருக்கு நம்ம போய் ஸ்கேன் பண்ணனா கட்டின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்துல நிறைய பேர் வந்து அதை ஸ்கேன் பண்ணாம இருப்பாங்க. அது ரொம்ப நேர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஷபானா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட் வந்து இர்ரெகுலரா இருக்கு ரொம்ப. ஓகே. உங்களோட வயது?
20. ஓகே. திருமணம் ஆயிடுச்சா? இல்ல. ஓகே. எவ்வளவு நாளா இர்ரெகுலரா இருக்குமா? மாதிரி ரொம்ப நாளா அந்த மாதிரிதான் இருக்கு. டாக்டர் இதெல்லாம் போய் செக் பண்ணிருக்கேன். அவங்க சொல்றாங்க ரத்தம் இல்ல உடம்புல அப்படின்னாங்க. ஓகே. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் 3 months 4 months கழிச்சு தான் வருது எனக்கு. ஓகே. நீங்க ஸ்கேன் எடுத்து குண்டாயிட்டே போறேனா, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு. தைராய்டு செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? புரியல. தைராய்டு ஹார்மோன்ஸ் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. தைராய்டு அண்ட் பிசிஓடி ரெண்டுமே இல்ல இல்லையா? இல்ல உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்ம இதை இந்த ஏஜ்ல சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பின்னாடி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கணும்னா இந்த ஏஜ்ல சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா. உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், இப்ப ஏதாவது குறிப்பிட்ட மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கா? இப்போ கட்டிகளை கரைக்கக்கூடியது அந்த மாதிரி ஏதாவது நேம் சொல்ற மாதிரி? நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஹோமியோபதியில வெறும் ஃபைப்ராய்டுக்கு அப்படின்னா 1 2 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லில்லியம் டிக் அப்படின்னு ஒன்று இருக்கு, செப்பியான்னு ஒன்று இருக்கு. அதாவது கான்ஸ்டியூஷனா பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது எல்லாம் நிறைய மருந்துகள் பாலிக்ரஸ் ரெமடிஸ் எல்லாமே வந்து அந்த கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு மருந்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு மனுஷருக்கு நம்ம இவங்க ஒரு பேஷண்ட்க்கு இருக்கு, அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா வெறும் கர்ப்பப்பை கட்டியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு ஹெட் டு ஃபுட் வரைக்கும் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு அவங்க எந்த கான்ஸ்டியூஷன்ல வருவாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கான கரெக்டான ட்ரக் கான்ஸ்டியூஷனை மேட்ச் பண்ணும்போது தான் அது கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி மேட்ச் பண்ணும்போது அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி வெறும் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கட்டியை மட்டும் இல்லாம ஹோல் அவங்களோட ஹெல்த் ஹோலையும் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லா பாலிக்ரஸ் ரெமடிஸுமே, பாலிக்ரஸ் ரெமடிஸ்னா பிளான்ட் கிங்டம்ல இருந்து அனிமல் கிங்டம்ல இருந்து எல்லாத்துலயுமே இருந்துமே வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா அதனுடைய சேஃபான மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்து பொட்டன்டைஸ்டு பண்ணி தான் மெடிசன் ப்ரிப்பேர் பண்றோம். அதனால அதுல எந்த ஒரு ஹார்மும் இருக்காது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அந்த மாதிரி பொட்டன்டைஸ்ட் மெடிசன் எடுக்கும்போது அது ரொம்ப டைனமிக் பவர் தான் இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால எந்த ஒரு ஹார்மும் கொடுக்காது. இன்னொரு விஷயம், நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எல்லாமே ஹியூமன் ப்ரூவிங் தான் பண்றோம். ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கொடுத்து அதுல இருந்து ப்ரூவ் பண்ணி வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் மெடிசன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கும் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரக் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அந்த சிம்டம்ஸ் மெடிசனுக்கும் எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பிகாஸ் ஹியூமன்ல ப்ரூவ் பண்றதுனால. ஓகே, நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. ஒரு நேர் பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அப்படின்னா என் பேரு. எங்க இருந்து பேசுறீங்க? பலாவரம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ப்ரீவியஸ் டைம்ல வந்து ரொம்ப வயிறு வலிக்குது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கு. சரி. அது தொடர்ந்து 2 நாள் தான் அப்படி நடக்குது, மற்ற நாள்லாம் சரியாயிடுது. சரிங்கம்மா. உங்களோட வயசு என்னம்மா? உங்களோட ஏஜ் என்னம்மா? எங்க 14 வயசு ஆகுது. ஓகே ஓகே. ஏஜ் அட்டன் பண்ணது எந்த ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்ணீங்க? எவ்வளவு வருஷமா இந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே இருக்கு. அதாம்மா எவ்வளவு வருஷங்களா இருக்குன்னு கேக்குறேன். ஒரு வருஷம் 2 வருஷமா இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஏஜ் ஒரு பீரியட்ஸ் அப்பெல்லாம் பெயின் வருது அப்படிங்கறத நம்ம அது மெடிசன் எடுத்துக்கிறது மூலமா குறைக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெறும் இது மட்டும் இல்ல, சைக்கலாஜிக்கலா சில டிஸ்டர்பன்சஸும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டிஸ்மெனோரியா. அதாவது வயிறு வலி, பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வயிறு வலினால நமக்கு ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும். ஏண்டா வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும். அதையும் நம்ம சரி பண்ண முடியும் மெடிசன், ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது. சரிங்களா? நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வந்து ஃபுல்லா கேஸ்டிங் எடுத்து கான்ஸ்டிடியூஷன் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது சரியாகுமா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், ஏதாவது டயட் இதுக்கு ஃபாலோ பண்ணிருக்கா? ஏன் எதுக்காக கேட்கறேன்னா உடற்பருமன் அதிகமாகவும் பிசிஓடி இருந்தான்னு சொல்றீங்க. ஸோ டயட்ல என்ன நம்ம மெயின்டைன் பண்ணா இதுல ஆக்சுவலா இப்போ பிசிஓடிக்குன்னா பொதுவாகவே வெயிட் கெயின், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபைப்ரஸ் டயட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பிளஸ் அதிகமா கொலஸ்ட்ரால், ஃபேட் ரிச் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நெய், தயிர் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கோம் நம்மளோட ஃபுட்ல. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிட்டு நிறைய ரிச் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா சுரக்காய் பூசணிக்காய் அது மாதிரி எல்லாம் வாட்டரி வெஜிடபிள்ஸ். இன்னொரு விஷயம் நாட்டு காய்கறிகள், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் அந்த மாதிரியான நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கும் போது அதுல வந்து காயினுடைய சத்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் கிரீன் கலர்ல இருக்கனால இட் வில் கிவ்ஸ் அ ஹீமோகுளோபின் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் அயன் ரிச் கொடுக்கும். அப்போ நமக்கு தேவையில்லாத சத்துக்கள் இல்லை. நிறைய வெஜிடபிள்ஸ் பிளஸ் லெஸ் ஆஃப் ஃபிளார், மாவு பொருட்களை கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். அது மூலமா நம்ம பிசிஓடியையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கங்க மேடம். பேர் சொல்லுங்க. நாங்க திண்டல்ல இருந்து பேசுறோங்க. ஓகே டாக்டர் பேசுங்கம்மா. பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ 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 சொல்லுங்கம்மா. எனக்கு வயிற்றுல வலி இருந்துட்டே இருந்ததுங்க மேடம், அடிக்கடி வயிற்று வலி. ஓகே. அது நாங்க போய் பார்த்தோங்க. சரி. அது ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அது ஓகே. எடுத்துட்டு இருக்கிறப்ப என்னமோ கலர் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. என்ன பார்த்துட்டு கர்ப்பப்பையில கட்டி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அது இப்ப மறுபடியும் அது ரிசல்ட் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 ட்ரிப் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் கடைசியா கட்டி இருக்கு, அது டெஸ்ட்டுக்கு எடுத்து கோயம்புத்தூர் அனுப்பிட்டு சொல்றேன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லவும் இல்லை, ஒண்ணும் இல்லைங்க. இந்த கட்டி இருந்தா பின்னாடி வயிறு அடி வயிறு வலிச்சுட்டே இருக்கு, பின்னாடி தண்டு வலிச்சுட்டே இருக்கு. கர்ப்பப்பைக்குள்ள கட்டி இருந்ததா உங்களுக்கு? என்னங்க மேடம்? கர்ப்பப்பைக்கு உள்ளார கட்டி இருந்ததா? கர்ப்பப்பைக்கு மேலையா முன்னாடியே இருந்ததுன்னு சொல்லி எடுத்தாங்க. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா ரிமூவ் பண்ணிட்டீங்கல்ல, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அது கட்டி இருக்கும்போது பேக் இல்லைங்க மேடம், ரிமூவ் பண்ணலைங்க. ரிமூவ் பண்ணல, அது டெஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்து அனுப்பி இருக்கேன். ஓ பயாப்சி மட்டும் செக் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். நீங்க பயப்பட வேண்டாம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் நீங்க வாங்கிட்டு கொஞ்சம் நேர்ல வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு. சரியா? உங்களோட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா அதுல எதுக்காக எடுத்திருப்பாங்கன்னா அது கேன்சர் கட்டியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் அந்த பயாப்சி ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா நம்ம மெடிசன்ஸ்லயே அதை ரெக்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு டாக்டர் என்ற நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க, டேர்ம்ஸ் ரீதியெல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி டாக்டர்.